ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. நாம் இன்னைக்கு 23,900 கால் ஆப்ஷன், 23,900 புட் ஆப்ஷன் வந்து நம்ம இன்னைக்கு ட்ரேடிங்க்கு எடுத்துருந்தோம். டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பர்சன் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான். எங்களோட இண்டிகேட்டர் அதனோட பர்ஃபார்மன்ஸை பற்றியான ஒரு வீடியோ தான் இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று, ஒரு ட்ரையல் எடுத்து பாருங்கள், உங்களுக்கான ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் நம்மளோட இண்டிகேட்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ட்டு. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல கேப் டவுன் மார்க்கெட்டுங்க. அப்போது மார்க்கெட் காலையிலே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து ரெட் கலராக இருந்துச்சு. இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு ஆச்சே தவிர பட் கேண்டில்ஸ் எல்லாமே வந்து ரெட் கலராக இருந்ததுனால நாம் இதை எடுக்கலை. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த லைனு இங்கே பாருங்கள், நம்மளுடைய மேஜிக்கல் லைன் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருந்தது. ஸோ அதனால் நாம் இந்த என்ட்ரி எடுக்கலை. இப்போ செகண்ட் சைக்கிளும் பாருங்கள் ஃபுல்லாகவே அதே கண்டிஷன் தான். ஸோ இங்கே கம்ப்ளீட்டாகவே செல்லு வந்துருச்சு, நம்ம எடுக்கவே இல்லை. செகண்ட் சைக்கிளும் எடுக்கலை. தேர்ட் சைக்கிள் நம்ம பாருங்கள், இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு என்ட்ரி வந்து தேர்ட் சைக்கிள் வர மாதிரி இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலை. அதனால் நாம் தேர்ட் சைக்கிள் எடுக்கலை, ஃபோர்த் சைக்கிள் எடுக்கலை. ஃபிஃப்த்து சைக்கிள் பாருங்கள், இந்த ஒரு இடத்துல ஃபிஃப்த்து சைக்கிள் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெண்ட் லைன் மேலே இந்த கேண்டில் தான் வந்து ஆரஞ்சாக மாறி இருக்குது. அதனால் இங்கே எடுக்கலான்னு பார்த்தாலும் இங்கேயும் நமக்கு கேண்டில்ஸ் எதுவுமே நமக்கு சப்போர்ட் பண்ணல. இங்கே போய் எடுத்துக்கலாம், பட் ஆஃப்டர் 3 o'clock நாம் எடுக்கிறது இல்லை. நம்ம புட் ஆப்ஷன் எப்படி போயிருக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், புட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கேண்டில் ஆரஞ்சு கலர் கேண்டில், பட் நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து பயங்கர பியரிஷ் கேண்டில். பாருங்கள், நம்மளோட இங்கே கேண்டில் ஆரஞ்சு ஆகிடுச்சு, ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு, நம்மளுடைய ஆரஞ்சு சப்போர்ட் லைன் ஆரஞ்சு பேண்ட் டைம் பேண்ட் இருக்குது பாருங்கள். பாருங்கள், நம்ம டைம் பேண்ட் ஆரஞ்சு டைம் பேண்டு. ஸோ நமக்கு கிளியர் சப்போர்ட் நமக்கு கிடைக்குதுங்க. ஆரஞ்சு டைம் பேண்ட் நமக்கு சப்போர்ட் கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு ஆச்சு, நம்மளோட என்ட்ரி இந்த இடம் நம்மளோட என்ட்ரிங்க. இப்போ நம்ம இங்கே எடுத்தோம்னா நமக்கு மினிமம் 20 to 30 பாயிண்ட்ஸ் வரணும். பட் ஆனால் இங்கே வந்து இன்றைக்கி 15 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ இங்கே ட்ரெண்ட் லைன் வந்து கலர் மாறினதுனால நம்ம இங்கேயே எக்ஸிட் ஆகிட்டோம். நம்மளோட என்ட்ரி வந்து நான் இங்கே எடுத்திருந்தேன் 123 எடுத்தேன், பட் இங்கே வந்ததுனால நான் வந்து 120 இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணேன். பட் மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ணதுனால 125 அந்த மாதிரி தான் வந்து ஒரு 2 பாயிண்ட் தான் கிடச்சிச்சு. அதோட வந்து மார்க்கெட் வந்து டவுன் அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக உட்காந்துச்சு. ஆனால் மார்க்கெட் நமக்கு இங்கே பாருங்கள், மேஜிக்கல் வந்து எல்லோ லைன் நமக்கு வந்திருக்கு. மேஜிக்கல் சப்போர்ட் லைன் வந்து வந்திருக்கு, பட் சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சு. அதனால நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதுதான் இங்கே செகண்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே பாருங்கள், செகண்ட் சைக்கிளில் கரெக்டாக இங்கே பாருங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து ஆரஞ்சு ஆகிடுச்சு, கேண்டிலும் ஆரஞ்சு ஆகிடுச்சு, சைக்கிளிக் லைன் ஆரஞ்சு. கரெக்டாக நம்மளோட பர்பிள் டைம் பேண்டும் நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் 98. இன்னைக்கு கூட நம்மளோட கிளைண்ட் ஒருத்தர் இதை எடுத்திருந்தார். எடுத்துகிட்டு என்னை கேட்டார் எவ்வளோ தூரம் அது போகும். பட் இன்னொன்று அவர் லெவல் சார்ட்டும் யூஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தார். அந்த லெவல்ஸும் பார்த்துட்டு நான் தான் சொல்லியிருந்தேன், ஆரஞ்சு டைம் பேண்டை நீங்கள் ஒரு டார்கெட்டாக வச்சு வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கரெக்டாக அந்த ஆரஞ்சு டைம் பேண்டில் அவர் க்ளோஸ் பண்ணார். இந்த இதில் பார்த்தோன்னா அவருக்கு ஸ்டாப் அடிச்சிருச்சு. அவர் இவ்வளோ தூரம் அதை விட்டுட்டார் இங்கே. ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பிளாக் லைன் வரைக்கும் ஸ்டாப் மெயின்டைன் பண்ணிட்டார். அப்புறம் தான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் ட்ரெண்ட் லைன் வந்து கலர் மாறிச்சுன்னா வெளியில் வந்துடுங்க, இதுக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த லாஸை வந்து அவர் இந்த ட்ரேட்லேயே வந்து அவர் காம்பன்சேட் பண்ணிட்டார். அவருக்கு நல்ல ப்ராஃபிட் இந்த இடத்துல வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாருங்கள், தேர்ட் சைக்கிள் பம்பர் மூவுங்க. இப்போது இங்கே டபுள் கன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்க்கலாங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்றத இங்கே பாருங்கள். இதுதான் டபுள் கன்ஃபர்மேஷன் சொல்கிறது. இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே நமக்கு எந்த டைமில் வந்துருக்குங்க, 12:21 நமக்கு ஜென்யூன் பை வந்திருக்கு. அதே பாருங்கள், இங்கே 12:15 நமக்கு
ஜென்யூன் செல்லு வந்துருச்சு. அப்போ இங்கே செல் ஃப்ரீ ஃப்ளோவாக வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இங்கேயும் பாருங்கள், இங்கே பாருங்கள் 11:18 இங்கே வரணும். இங்கேயே நமக்கு ஜென்யூன் பை வந்துருச்சு. திரும்பவும் இந்த இடத்துல நமக்கு 12:21 நமக்கு ஜென்யூன் பை வந்துச்சு. இங்கே ஃப்ரீ ஃபாலாக கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், நமக்கு இந்த இடம் வந்து கிளியர் டைரக்ஷன், நமக்கு ஒரு சிக்னல் செல் சிக்னல் வந்துடுச்சு. அதனால் இங்கே லோவை நம்ம கட் பண்ணிட்டதுனால நம்ம ஈஸியாக நம்ம டபுள் கன்ஃபர்மேஷனில் எடுக்கிறோம். எப்பயுமே இந்த பர்பிள் டைம் பேண்ட் வந்தாலே நமக்கு மினிமம் 40 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், டபுள் கன்ஃபர்மேஷன் இதுதான் ஜென்யூன் பை. கரெக்டாக இங்கே எந்த நேரத்துக்கு ஜென்யூன் பை வருது? 11:15. இங்கே பாருங்கள், அதே இது 11:15க்கு ஜென்யூன் பை. இந்த மாதிரி வந்துச்சுன்னா மினிமம் 60 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குங்க. இதுதான் டபுள் கன்ஃபர்மேஷன். சேம் பீரியட் 1 or 2 கேண்டில்ஸ் ஆஃப்செட்டில் வரலாங்க. இப்போ வந்து 12 o'clock ஜென்யூன் பை வருதுன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 12:15 வரைக்கும் 2 to 3 கேண்டில்ஸ் 11:50 அந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து இங்கே ஜென்யூன் செல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக 60 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது நடந்திருக்கு பாருங்கள். மோரார்லெஸ் இங்கே நமக்கு இன்றைக்கி 100 பாயிண்ட்ஸே கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 92ங்க, 98ல் இருந்து பாருங்கள் 170 வரைக்கும் இன்றைக்கி பாஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் 100 பாயிண்ட்ஸ். இது எப்பயுமே மினிமம் 60 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ 4th சைக்கிள் பாருங்கள், எல்லாமே சூப்பர் பாருங்கள். ட்ரெண்ட் லைனு ஆரஞ்சு, நம்ம ட்ரிபிள் ஆரஞ்சு சிஸ்டம். ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு, கேண்டில் ஆரஞ்சு, கரெக்டாக ஆரஞ்சு லைனில் 108ல் நம்மளுக்கு நமக்கு தேவை 30 பாயிண்ட்ஸுங்க. அவன் நிறைய கொடுத்தான் இன்றைக்கி. அதே மாதிரி பாருங்கள் 4th சைக்கிள் கம்ப்ளீட்டாக இங்கே நமக்கு செல் சிக்னல் வந்துருச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிளாக்கு, கேண்டிலும் ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ நோ ட்ரேட். இந்த ஜோனும் நமக்கு நோ ட்ரேட் ஜோன். மாதிரி இது எல்லாமே நோ ட்ரேட் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு எங்கேயுமே என்ட்ரி கிடைக்கும். அப்போது நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் மட்டும்தாங்க பண்ண முடியும். இல்லைனா உங்களால் ட்ரேடே எடுக்க முடியாது. 100% நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும், உங்களால் ட்ரேடே எடுக்க முடியாது. அதே மாதிரி நம்மளோட லெவல் சார்ட்டு இன்றைக்கி இந்த லெவல் சார்ட்ஸ் எல்லாமே காலையிலே நாம் போட்டிருந்தோம். லெவல் சார்ட்டு அதை அனதர் வீடியோவாக நான் போடுறேன். நான் லெவல் சார்ட் வீடியோவுக்கு அதுக்கு அது மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் அப்புறம் ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னா யாரும் பார்க்குறது சிரமமாக இருக்குது. உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9600724756 இந்த நம்பரில் எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு இண்டிகேட்டரை பற்றியான டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறோம். 2 months உங்களுக்கு டெமோ பீரியட் கொடுக்குறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறாங்க 9600724756 நம்பருக்கு மெசேஜ் கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.